அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி கவுஹாட்டியில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறோம். ஏற்கனவே உங்களுக்கு சொன்னோம், கவுஹாட்டியில் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர்கள், கன்னியர்கள் இவங்களோட சேர்ந்து நற்செய்தி மலர்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுபோல் வந்தோம். நேற்று ஒரு இடத்துல ஷூட் பண்ணோம். இன்றைக்கி கவுஹாட்டியில் இருக்கிற கர்குலி அந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இந்த பில்டிங் வந்து நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு 15 மறை மாவட்டங்களோடு சேர்ந்து இருக்கிற ஒரு பில்டிங். இது வந்து அந்த பிஷப்ஸுடைய ரீஜனல் கவுன்சில் அவங்களுடைய பில்டிங்காக இருக்குது. இந்த இடத்துல நிறையா கமிஷன்ஸ், இந்த நார்த் ஈஸ்டில் இருக்க ஒர்க் பண்ணுற கமிஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அந்த இதை பற்றி பிறகு நம்ம பார்ப்போம். இப்போ நம்மோடு அவருடைய அனுபவங்களை பகிர வந்திருக்கிறவ பிரதர் மரியசூசை, அவரை அன்போடு வர வைக்கிறோம். அவரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் அதில் இருக்கிறாங்க. நேயர்கள் சார்பாக உங்களை அன்போடு வர வைக்கிறாங்க. பிரதர், நீங்கள் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறீங்க? உங்களோட நேட்டிவ் என்ன? நான் வந்து மதுரை மறை மாவட்டம், தேனி மாவட்டத்தில் இருக்க சிந்தலச்சேரி என்ற பங்குலேருந்து வந்திருக்கேன். ஓகே ஓகே. உங்கள் குடும்பம் அப்பா இல்லை, அம்மா இருக்காங்க. ஒரு அண்ணன், 2 சிஸ்டர்ஸ். அவங்கெல்லாம் எல்லாம் மேரீடு. நான் தான் கடைசி பையன். ஓகே ஓகே ஓகே. நீங்கள் பிரதராகவே இருக்கணும்னு ஆசைப்பட்டு சேர்ந்தீங்க? ஆமாம், பிரதராகவே இருக்கணும்னு சேர்ந்து நான் ஆக்சுவலாக திருச்சி ப்ராவின்ஸுக்கு சேர்ந்தேன். ஓ சரி. திருச்சி ப்ராவின்ஸில் சேர்ந்து அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்டை பற்றி கேள்விப்பட்டு, சரி இங்கே நிறையா பணி செய்ய முடியும் அப்படின்னு. தமிழ்நாட்டை விட இங்கே வந்து அங்கே நிறையா ஃபாதர்ஸ், சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் இருக்காங்க. இங்கே வந்து ஆள் கம்மியாக இருக்கிறதுனால சரி, அதனால் அந்த ஒரு அனுபவத்தெல்லாம் கேட்டு அதனால் இருக்கப்பட்டு நானாக வாலண்டியராக இந்த ப்ராவின்ஸுக்கு வந்து. சரி பிரதர், நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு ஒகேஷன் கிடச்சிச்சு? பிரதராக இருக்கணும், ஃபாதர்ஸ் இருக்கிறாங்க, பட் நீங்கள் ஏன் பிரதராக இருக்கணும்னு சொல்லி அந்த சூஸ் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு தேவ அழைத்தல் கிடச்சிச்சு? ஆக்சுவலாக வீடு வந்து கோயிலை தாண்டி ஃபஸ்ட்டு வீடு உங்களுக்கு வீடு. அது சின்ன பிள்ளைல இருந்தே அந்த சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் எல்லாம் ரொம்ப ஒரு அன்போட அது கோயிலுக்கு போகணும், அந்த ஜெபம் பண்ணணும் அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷனோட வளர்ந்தது. அதனால் சொல்லப்போனால் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஏர்லி மார்னிங் விடிய காலங்காத்தால் பூசையெல்லாம் இருக்கும், போகணும். போகலைன்னா சிஸ்டர்ஸ் வீட்டு தேடி வந்துடுவாங்க, ஏன் வரல அப்படின்ட்டு. அந்த மாதிரி வளர்ந்து வந்தது. சரி, நான் ஃபஸ்ட்டு ஃபாதர் ஆகலாம் அப்படின்ட்டு தான் அந்த ஒரு இதில் தான் இருந்துச்சு. அது பிறகு சரி, இது மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் அந்த எஜுகேஷன் அதெல்லாம் கேள்விப்பட்டு அதுக்கப்புறம் மான்ஃபோர்ட் பிரதர்ஸில் போய் சேர்ந்தேன். கிளாஸ் 12 முடிச்சிட்டேன். ஓகே ஓகே. பிரதர், உங்களுக்கு தேவ அழைத்தல் கிடைச்சிச்சு அப்படின்னா சும்மா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இவங்கனால வந்துச்சு, இல்லை எனக்கு இப்படி ஒரு இன்சிடென்ட், இதனால் நான் வந்து பிரதரானேன் அப்படின்ட்டு? ஏன்னா நான் சொன்ன மாதிரி சின்ன பிள்ளையிலேருந்து கோயிலில் இது ப்ரெஸ்பெக்ட்ரியில் இது கான்வென்ட்ல அப்படியே தான் உலகமே அதுதான். கோயில், ப்ரெஸ்பெக்ட்ரி, கான்வென்ட், மற்றபடியெல்லாம் எங்கேயும் அவ்வளோவா போகிறதில்ல. இதே உலகம் அப்படின்னு தான் வாழ்ந்து வந்தது. அப்போ அந்த சிஸ்டர்ஸு, பிரதர்ஸு, ஃபாதர்ஸ் எல்லாம் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ். அவங்க ஒரு குறிப்பாக சொல்லாமல் ஃபாதர் சில்வஸ்டர். ஓகே, சில்வஸ்டர் அவர் பாரிஷ் ப்ரீஸ்டாக இருக்கும்போது தான் நிறையா பேர் எங்கள் ஊரில் இருந்து அனுப்பி வச்சார். இப்படியெல்லாம் ஃபாதர் ஆகணும், பிரதர் ஆகணும் அப்படின்னு, சிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நிறையா ஒகேஷனுக்கு அவர் தான் வழிகாட்டியாக இருந்தாங்க. இப்போ அதை நீங்கள் வந்து மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் இல்லை அப்படிதான் சொன்னேன். உங்கள் காங்கிரிகேஷன் பற்றி, அதே போல் உங்கள் காங்கிரிகேஷனுடைய மோட்டோ என்ன ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். காங்கிரிகேஷன் வந்து ஃப்ரான்ஸில் ஆரம்பிக்கப்பட்டது. ஃப்ரான்ஸில் இருந்து 1903ஆவது வருஷம் இந்த ஃப்ரெஞ்சு புரட்சி அதெல்லாம் அதனுடைய விளைவாக அங்கேருந்து 3 பிரதர்ஸ் பாண்டிச்சேரிக்கு வந்து
இந்தியாவில் பாண்டிச்சேரியில் வந்து அதுக்கப்புறம் அங்கேருந்து திண்டிவனத்தில் ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஆரம்பிச்சு அப்புறம் அந்த பெரும்பாலும் தமிழ்நாட்டிலே தான் ஸ்கூல் அது மாதிரி ஆரம்பித்து சொல்லப்போனால் ஏற்காடு மான்ஃபோர்ட் ஸ்கூல் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அது மாதிரி அதுக்கப்புறம் ஸ்லோலி அந்த பக்கம் இது ஆந்திரா, கர்நாடகா, அப்படி அதுக்கப்புறம் நார்த்து இது ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேஷ், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சவுத் ப்ராவின்ஸு, தென்னிந்திய மாநிலம் இது நார்த் ஈஸ்ட் மிஷன் அப்படின்னு அங்கேருந்து பிரதர்ஸ் ஃபஸ்ட்டு மிசோராமுக்கு வந்தாங்க. ஓகே. 1975 மிசோராமில் வந்து அங்கே இது கேள்விப்பட்டு மான்ஃபோர்ட் பிரதர்ஸ் ஸ்கூல் எப்படி நடத்துகிறாங்க என்ன அப்படின்னு கேள்விப்பட்டு அதனால் அவர் இன்வைட் பண்ணதுனால 1975 வருஷம் மிசோராமில் இது இப்போ வந்து சில்சார் டயசிஸ், சில்சார் மறை மாவட்டத்தில் 3 ஸ்கூலில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கடுத்து பிரதர்ஸு சவுத்துலேருந்து அங்கே வந்து அப்படியே பணி செஞ்சிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் 1998 இது ஒரு ப்ராவின்ஸ் அப்படின்னா ஒரு மாநிலமாக அறிவிக்கப்பட்டு மாறி, அதனால் ஏன் மாறிச்சுன்னா ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் கிடைக்கும், அப்புறம் நல்ல விரிவாக்கமாக இருக்கும், நம்ம சர்வீஸ் மற்ற டயசிஸ் எல்லாருக்கும் போகலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு நோக்கத்தோட இது ஒரு மாநிலமாக தனி மாநிலமாக உருவாச்சு. ஓகே ஓகே. இப்போ வந்து நான் வந்து அந்த மாநிலத்துக்கு தலைவராக இருக்கேன். அப்படிங்களா? ஓகே ஓகே ஓகே, பரவாயில்ல. உங்களுடைய ப்ராவின்ஸ்க்கு நீங்கள் தான்? ஆமாம், நான் தான் ஹெட் ப்ரொவின்சியல் சுப்பீரியர். ஓகே ஓகே ஓகே, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே வந்து உங்களோட மெயின் மோட்டோ வந்து எஜுகேஷன்? என் மெயின் அப்போஸ்லேட் வந்து எஜுகேஷன். ஓகே, எஜுகேஷன். ஆக்சுவலாக எங்கள் சபை வந்து நிறுவப்பட்டது வந்து செயின்ட் லூயி மேரி தி மான்ஃபோர்ட் அப்புறம் ஒரு இது ஃபாதர், இப்போ அவர் செயின்ட், அவர் 36 வயசு தான் வாழ்ந்தது. அதனால் அவர் 3 காங்கிரிகேஷன் ஆரம்பித்தார். ஒன்று வந்து பிரதர்ஸ் வந்து எஜுகேஷன் அப்போஸ்லேட், ஃபாதர்ஸ் வந்து அதர் மிஷன் பாரிஷஸ், அப்படி சிஸ்டர்ஸ் வந்து டாட்டர்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு மெடிக்கல் கேர். ஓகே. அதனால் 3 காங்கிரிகேஷன், 3 இண்டிபெண்ட் காங்கிரிகேஷன். ஓகே ஓகே. அப்படி என் மோட்டோ வந்து காட் அலோன், ஆண்டவர் ஒருவரே அப்படின்னு அப்படிங்கிற மோட்டோ தான் சபையுடைய மோட்டோ. நீங்க பிரதர் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுங்க? பிரதர் ஆகி நான் இப்போ 25 வருஷம் ஆச்சு. சில்வர் ஜூபிலி. எங்க மாதா டிவி நேயர்கள் சார்பாக உங்களை வாழ்த்து. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். 25 வருஷம் நீங்க பிரதரா இருந்திருக்கிறீங்க. உங்களுடைய சாதனைகள், அதாவது நீங்க வந்து தமிழ்நாட்டில் இருந்தீங்க, எல்லாமே இங்கதான் இருந்திருக்கீங்களா? இங்கதான் இருந்தேன். ஒரு 25 இயர்ஸ் உங்களுடைய ஒர்க் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெரிய ஒரு காரியம் தான். 25 வருஷம் வந்து இவர் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் இதுக்கு. உங்களோட பணிகள்ல முக்கியமான பணிகள் என்ன செஞ்சீங்க? முக்கியமாக நான் வந்து இந்த காண்பார்வையற்றோருக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஓகே சார். அது டிப்ளமோ, பிஎட், எம்எட், இப்போ வந்து அந்த இது பிஹெச்டி அதே இதில் பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாதிரி இப்போ 25 வருஷத்தில் 23 வருஷம் அந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அந்த அவங்களுக்காக தான் பணி செஞ்சிட்டு இருந்தேன். இப்போ அந்த இதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, இந்த பிரெயில் அந்த எழுதுறது, அந்த கண் பார்வையற்றோர் எழுதுகிற அந்த பிரெயில், அதே சொல்லப்போனால் நான் தூரா மறை மாவட்டத்தில் மேகாலயாவில் அந்த ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல் இருக்குது. ஓகே. மான்ஃபோர்ட் சென்டர் ஃபார் எஜுகேஷன் அப்படின்னு. அது கண் பார்வையற்றோர், காது கேளாதவர், நடக்க முடியாதவங்க, மற்ற இது ஃபிசிக்கலி மென்டலி சேலஞ்சுட்டு, அப்புறம் அவங்களோட 12 வருஷம் இருந்திருக்கு, ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா ஸ்பெஷலாக சொல்லப்போனால் ஒரு கண் பார்வையற்ற ஒரு லேடி திருச்சியிலேருந்து வந்து இங்கே சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. இங்கே அவங்க மூலமாக
இந்த காரோ டிக்ஷனரி அந்த டிக்ஷனரியை பிரெயிலில் 2 பேரும் சேர்ந்து கன்வெர்ட் பண்ணான், டிரான்ஸ்லேட் பண்ணி. ஸோ அந்த கண்பார்வை டிக்ஷனரிங்கிறது காரோங்கிறது வந்து ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மொழி. அந்த காரோ ட்ரைப் பேசுகிற மொழி வந்து காரோ மொழி. ஓகே ஓகே. அதுக்குரிய டிக்ஷனரி நீங்கள் உருவாக்கும். ஆமாம், அந்த டிக்ஷனரியை பிரெயிலில் கண்பார்வையற்றவருக்கு இப்போ கற்றுக்கிறதுக்காக அந்த பிரெயிலில் 2 பேரும் சேர்ந்து கன்வெர்ட் பண்ணோம். கன்வெர்ட் பண்ணி அவங்க பெரிய ஒரு ஒர்க் இல்லைங்களா? அது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் வால்யூம். அது பெருசா ஒரு ஆல்பாபெட்டே ஏறக்குறைய ஒரு 60-80 பக்கம் 100 பக்கம் அப்படியெல்லாம் வரும். ஓகே. அந்த சார்ட் பேப்பர்ல தான் அதை அந்த ரெடி பண்ண அந்த இது பண்ணான். அது மேனுவலாகவே இது பண்ணி அதை அந்த பிள்ளைகளுக்காக இது பண்ணேன். ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து அது மக்களுக்கு. ஆமாம், கண் பார்வையற்ற மக்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஓகே ஓகே. அது ஒரு இது. அப்புறம் மூலமாக நான் கவுஹாத்தியில் ஒரு இன்க்ளூசிவ் ஸ்கூல், சிபிஎஸ்சி போர்டு, அங்கே ஏறக்குறைய 2200 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதில் ஒரு 100-110 பிள்ளைங்க வந்து இந்த ஊனமுற்றோர். சரிங்க. ஊனமுற்றோர் அவங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நிறைய பேர் பேங்கில் வேலை செய்கிறாங்க, மற்ற இது ஆஃபீஸஸ் மாதிரி கவர்மெண்ட்டில், ப்ரைவேட் செக்டரில் மாதிரி வேலை செய்கிறாங்க. இன்னும் முழுமையாக வந்து என் பணி வந்து அந்த ஊனமுற்றோருக்காக அவங்களுக்காகவே தான். பெரும்பாலும் நான் மற்ற ஸ்கூல்லாம் போய் அவ்வளோவா ஒர்க் பண்ண கிடையாது. இது எங்கள் ஸ்பெஷல் எஜுகேஷன் பிசிக்கலி சேலஞ்சு அப்படின்னா ப்ராவின்ஸ்ல இருந்து நம்ம கண் தெரியாதவங்களுக்கு அந்த சொல்லி கொடுக்குறது. ஆமாம். காது கேட்காதவங்களுக்கு வந்து அவங்க எப்போ யாரும் நம்ம யூஸ் பண்ணுற புக்கே யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பேச முடியாது, அதனால மோர் ஆஃப் வீடியோ சைன் லாங்குவேஜ் கற்றுத்தர்றோம். அது டீச்சர்ஸும் கற்றுக்குருவாங்க, அவங்களும் கற்று அந்த சைன் லாங்குவேஜ் மூலமாக மற்ற எல்லா ஸ்கூலில் கிளாஸ் ரூம்லேயும் நாங்கள் அந்த ஆடியோ வீடியோவுக்காக அந்த ஸ்மார்ட் டிவி வச்சு அதிலிருந்து அவங்க பார்த்து கற்றுக்குருவாங்க. அது மாதிரி தூராவில் நாங்கள் ட்ரைனிங் சென்டரும் வச்சுருக்கோம். ட்ரைனிங் சென்டர்லேயே நான் ஏறக்குறைய ஒரு 500-1000 டீச்சர்ஸ் வரைக்கும் நான் உருவாக்கியிருக்கேன். அதில் என் பங்கு உண்டு. ஓகே. நார்த் ஈஸ்ட்டுக்கு ஒரே ட்ரைனிங் சென்டரு இது. இந்த காது கேளாதவர் கண் பார்வையற்றவருக்கு சொல்லி கொடுக்குறதுக்காக அந்த டீச்சர் ட்ரைனிங் மாதிரி 2 வருஷம் டிப்ளமோ அது நடத்திட்டு இருக்கான். நார்த் ஈஸ்ட்னாவே 7 ஆமாம், இது 7 மாநிலங்கள்ல இது 7 சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் வந்து 7 சிஸ்டர்ஸ். அது அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, அப்புறம் திரிபுரா. இதில் 7 சேர்ந்தது தான் 7 சிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இந்த 7 இதில் வந்து 15 டைசிஸ். ஓகே ஓகே. அதில் வந்து அசாமில் வந்து 5 டைசிஸ் இருக்கு. அசாம் அதில் 5. ஆமாம். அப்புறம் மேகாலயாவில் 4 டைசிஸ் இருக்கு. மற்ற மணிப்பூர், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரமில் ஒரு டைசிஸ். அருணாச்சலில் வந்து 2 டைசிஸ். அதில் வந்து பார்த்தா மொத்தமாக மேகாலயாவில் தான் அதிகமாக நம்ம கத்தோலிக்கர் இருக்கிறாங்க. அதுக்கு நார்த் ஈஸ்டில். ஓகே. இப்போ இத்தனை டைசிஸ்க்கும் அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கு இருக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டியூட் வந்து உங்களுக்கு தான், அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட். அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் உங்களோட இதுதான். இப்போ நிறைய பேர் வந்து உங்ககிட்ட படிக்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பணி. உண்மையாலுமே எல்லாரும் நார்மல் பீப்புளுக்கு செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. பட் அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் எஜுகேஷன் கொடுக்கறது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவங்களுக்கு நற்செய்தி சொல்லுவீங்களா பிரதர்? நான் இங்கே பெரும்பாலும் எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் அந்த இது இருக்கு. மற்ற ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் எல்லாருமே வருவாங்க. ஏன்னா எங்கள் இது ஹாஸ்டல் இந்த பிள்ளைகளுக்காக ஹாஸ்டல் இருக்குது. அதில் வந்து எல்லா மதத்தினரும் இருக்கும். எல்லா இது ஒரு ட்ரைபல் மட்டும் இல்லை, மற்ற ட்ரைபல்ஸ்லேருந்து பழங்குடியின எல்லா இதுவும் வருவாங்க. அப்படின்னு இந்த ரெகுலராக அந்த ப்ரேயர் இப்போ காலையில் இது சாயங்காலம்
அந்த கண்டிப்பாக ப்ரேயரு, அப்புறம் ஜெபமாலை சொல்கிறது, அதெல்லாம் எல்லாருமே சேர்ந்து செய்வோம். அப்புறம் பூசையும் ஞாயிற்றுக்கிழமை மாசு வந்து எல்லாருமே வந்து கலந்துக்குருவாங்க. அதனால் அது ஒரு அந்த சண்டே மாஸ் வந்து எல்லாரும் நம்ம சொல்கிறோமோ சொல்லலைனாலும் எல்லாரும் அப்படியே அந்த இந்த பயபக்தியோடு வந்து எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிற போது ஒரு சந்தோஷம் முடியும். ஓகே பிரதர், நீங்கள் ஒரு 25 வருஷம் ஆச்சுன்னா இங்கே வந்து ஒரு 30 இருக்குங்களா? 25 நான் நோய்ஷெட்லேருந்து செஞ்சு 25 வருஷம் ஆச்சு. செஞ்சு அப்போ 25 வருஷம் ஆச்சு. ஆமாம். நீங்கள் வந்த காலத்துல எல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கலவரமாக இருக்கும். இப்போ வந்து ஓகே ஓரளவுக்கு இருக்குது. அப்போல்லாம் ரொம்ப பேக்வேர்டாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அந்த டைமில் நீங்கள் வந்தப்போ ஏதாவது உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்திருக்கேனே அப்படின்னு யோசிச்சிருக்கிறீங்களா? நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ நிறையா பேர் டிஸ்கரேஜ் பண்ணாங்க. என் கம்பெனியன்ஸே வந்து அங்கே போகிற மொழி தெரியாது, இப்படி பணி செய்ய போகிற கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு. நான் ஒரு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையோட சரி எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குருவார் அப்படின்ட்டு நானாக அந்த வாலண்டியர் பண்ணி வந்ததுனால அந்த ஒரு இது வரைக்கும் இந்த 25 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஒரு தடவை கூட அந்த ரிக்ரெட் அப்படின்னு இருந்ததில்லை. எனக்கு மன திருப்தி, நல்லா சந்தோஷமாக பணி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் பணி செய்கிறதுக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்தப்போ 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தோம் ஒரு வில்லேஜில் வந்து, ஏன்னா அவங்க ஆறு இந்த ஓடையெல்லாம் கடந்து சின்ன பிள்ளைகள்லாம் வரணும். அதனால் ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்தான். அதுனா நான் இன்னும் ஒரு 2-3 டீச்சர்ஸ் நாங்கள் நடந்து தான் போவோம். அப்போ ரோடு வசதி கிடையாது. நடந்து மலையில் கீழே இறங்கணும், ஆற கடக்கணும், மேலே ஏறி மலையை திரும்ப ஏறணும், அப்படியெல்லாம் போய் 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகும் போய் சேர. டெய்லி போய் அங்கே போய் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி அப்புறம் ஸ்கூல் முடிச்சுட்டு திரும்ப 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நடந்து வருவோம். இப்போ இந்த மழை காலத்துல எல்லாம் அந்த அட்டைப்பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நிறையா இருக்கும். மழை இங்கே வந்து இப்போ வந்து அவ்வளோவா மழை பெய்யறதில்ல. அப்போ எல்லாம் கண்டினியூஸாக ஒரு 4 நாள் 5 நாள்லாம் பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்கும். அப்படி அந்த காட்டுகளுக்கு போய் அப்படி ஒரு இது இப்போ வந்து அந்த பிள்ளைகள்லாம் நிறையா அதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பட்டதாரிகள் அப்படின்னு சொல்கிறது மாதிரி படித்து நிறையா பேர் இப்போ கவர்மெண்ட் வேலை பார்க்குறாங்க, மற்ற ப்ரைவேட் கம்பெனியில் அவங்க வாழ்க்கை தருவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம கஷ்டப்பட்டாலும் இப்போ அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு. இப்பயும் போனாலும் அதெல்லாம் நல்லா நினைவு வந்து தேங்க்யூ அப்படின்னு அதெல்லாம் சொல்லலாம். பிரதர், நீங்கள் அந்த வழியிலாம் போயிருப்பீங்க, அனிமல்ஸோடைய தொந்தரவுலாம் இருந்தது. அனிமல்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஆனால் இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. குரங்குகள் மட்டும் இந்த மற்றபடி யானை புலி அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணது கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு போவீங்க இல்லைங்க? ஆமாம். ஒரு சில நேரங்களில் ஃப்ளட் எல்லாம் வந்துருக்கு. ஃப்ளட் எல்லாம் வந்து ஒரு தடவை எனக்கு வந்து ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் நீச்சல் தெரியாது. ஆனால் ஒரு முறை வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு, ஏன்னா காட்டாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்கல்ல, அது மலையிலேருந்து ஏன்னா இது திடீர்னு ஃபோர்ஸ் வரணும். ஒரு முறை வரும்போது அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு மாதம்தான் இருக்கேன். எனக்கு அவ்வளோவா லாங்குவேஜ் தெரியாதனால அப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டீ கடை இருந்துச்சு, அங்கே சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா அப்படியே சிரிச்சுக்கிட்டே வரும்போது இறங்குனா தண்ணி நெஞ்சளவுக்கு தண்ணி வந்துருச்சு. ஐயா, அது சரி இறங்கிட்டோம் என்ன அப்படின்ட்டு ஆண்டு இது மேலே பாரத்தை போட்டு அப்படியே கலந்து வந்துட்டேன். அது பிறந்தேன் யோசித்து பார்த்தேன், ஒருவேளை போயிருந்தா நான் பங்களாதேஷ் போய் சேர்ந்துருப்பேன். அந்த மாதிரி அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்படி நிறைய அந்த மாதிரி கடந்து நான் நிறைய பேர் வந்து அடுத்தவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. மக்கள் வந்து விட்டுட்டு எல்லாம் பார்த்து மாட்டாங்க, வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்றுன்னா சொல்லுவாங்க. இப்போ திடீர்னு அவங்க வரும்போது ஏதாவது எலஃபண்ட்ஸு
யானை ஏதாவது இருக்குது அப்படின்னா சொல்லுவாங்க, ஓகே. இப்படி போக வேண்டாம், அங்கே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க. ஒரு முறை போயிட்டு இருக்கும்போது இது வண்டி ஸ்டக் ஆயிருச்சு. இருந்தாலும் அடுத்த வண்டி வந்தவங்க அவங்க பேட்டரி எல்லாம் எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் இது பண்ணி புஷ் பண்ணி அந்த மாதிரிலாம் அந்த ஹெல்பிங் மனப்பான்மையெல்லாம் நிறையா இருக்கு. மக்களும் ரொம்ப சிம்பிள். ஓகே. ரொம்ப சிம்பிளானவங்க. அதனால அந்த ஒரு 12 வருஷமா நான் அந்த பழங்குடியினரோட இருந்திருக்கேன். ஃபாதர் எந்த பழங்குடியினர்? அவங்க வந்து காரோ ட்ரைப். காரோ ட்ரைப். அவங்க கிட்ட தான் நீங்க ஆமா பண்ணீங்க? ஆமா. ஓகே. அவங்க லாங்குவேஜையும் கற்றுருக்கேன். காரோ லாங்குவேஜ். ஸோ கம்யூனிகேஷன் இதுக்கெல்லாம் ஈஸியா. அந்த லாங்குவேஜ் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேச்சு வழக்கு தான். ஆமா, எழுத்து வழக்கு கிடையாது. எழுத்து வழக்கு வந்து இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் தான். மற்றபடி நம்மள மாதிரி தமிழ்ல அந்த மாதிரி எல்லாம் ரோமன் லெட்டர்ஸ். ஓகே ஓகே ஓகே. இப்ப இந்த லாங்குவேஜ் வந்து உருவானது முதல்லயே இல்லைங்களா? ஆமா, பிரிட்டிஷ் காலத்துல இருக்கும் பொழுது இருந்துச்சு. ஆமா, பிரிட்டிஷ் காலத்துல இங்க இருந்தாங்க பிரிட்டிஷ் பீப்புள். அந்த டைம்ல வந்து இந்த மக்களுடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சுங்க? இப்போ சொல்லப்போனா அந்த பிரிட்டிஷ் அந்த ஃபாரின் மிஷனரிஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்களால தான் அந்த மக்களுடைய ஒரு வாழ்க்கை திறமை உயர்ந்தது. அவங்க அதுக்கப்புறம் சவுத்துல இருந்து வந்த ஃபாதர்ஸு சிஸ்டர்ஸ் பிரதர்ஸு கேரளா தமிழ்நாடு அதுக்கப்புறம் இப்போ ஆந்திராவில் இருந்து இருக்காங்க. இப்போ அவங்கெல்லாம் வந்து தான் அவங்க கஷ்டப்பட்டு அப்பெல்லாம் இது நிறைய இது பிஷப்ஸு ஃபாதர்ஸ் எல்லாம் சொல்கிறத கேள்விப்பட்டு நடப்பான். ஒரு நாள் 2 நாள் ஃபுல்லாக நடந்தேன் ஒரு வில்லேஜுக்கெல்லாம் போவாங்க. அந்த அளவுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்கிறதுனால போய் அங்கேயே இருந்து அங்கேயே தூங்கி அந்த மக்களுக்கு இது நற்செய்தி அறிவித்து அந்த மாதிரி கஷ்டப்பட்டுனால இப்போ வந்து நிலைமை வந்து பயங்கர முன்னேற்றம்.